நமஸ்காரம். சென்னையிலேருந்து குடும்பத்தோட ஒரு நாள் ஆன்மீக பயணத்துக்கு ஏற்ற ஒரு கோவில் பற்றி தான் இந்த வீடியோ. செங்கல்பட்டு திருப்பூரூர் ரோடில் செம்பாக்கம் என்கிற இடத்துல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி மூலிகை அம்பாள் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன வசதிகள் இருக்குது, எப்போ எப்படி போகணும், இந்த கோவிலோட சிறப்புகள் பற்றிய விவரங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சேனலுக்கு புதுசாக வந்தவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ பாலா ஔஷத லலிதா திரிபுர சுந்தரி கோவில் இது சென்னையிலேருந்து 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்னையிலேருந்து வரவங்க ஓஎம்ஆர் வழியாக திருப்பூரூர் வந்ததும் அங்கேருந்து செங்கல்பட்டு போகிற ரோட்டில் 9 கிலோமீட்டர் தாண்டினதுமே செம்பாக்கம் வரும். அங்கே வந்ததும் உள்ள 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜம்புகேஸ்வரர் கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த திரிபுர சுந்தரி கோவிலும். கோவிலுக்கு வர்றதுக்கு பஸ், ஆட்டோ வசதிகள், கார் பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்குது. கோவிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஈஸியாக வர்றதுக்கு உதவியாக இருக்கும். கோவில் பற்றிய தகவல்களை பார்க்கலாமா? இந்த கோவில் 2010 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கோவில் தரிசன நேரம் காலை 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மாலை 4 முதல் இரவு 8 வரைக்கும். விழா காலங்களில் நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது. உள்ள செல்போன்கள் அனுமதி கிடையாது. இப்போ இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். இங்கே 3 வடிவில் அம்பாள் காட்சி கொடுக்குறா. கீழ்த்தளத்தில் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டையுடன் முதலில் ஸ்ரீ பாலாவாக இளம் சிறுமி வடிவத்தில் காட்சியளிக்கிறா. இதற்கு பின்னாடி குமரியாக தரிணி வடிவத்தில் உள்ளாள். இடது பக்கம் வளர்பிறை குறிக்கும், அதாவது பிரதமை முதல் பௌர்ணமி வரையிலான 15 திதிகள், 16வதாக மகாநித்யா படிகள் வழியே ஏறி சென்று முதல் தளம் போகணும். அங்கே மூலிகைகளால் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 9 அடி உயரம் கொண்ட பெண் வடிவ நின்ற கோலத்தில் லலிதா திரிபுர சுந்தரியை தரிசனம் பண்ணலாம். ஆண்கள் சட்டை பனியனை கழற்றி அம்பாளை வேண்ட மூலிகை அம்பாளின் சக்தியை உடலில் ஏற்க முடியும். இந்த உருவம் மூலிகைகள் மட்டுமே கொண்டு முற்றிலும் இயற்கை பொருட்களால் ஆனது. இந்த மூலிகை அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. மூலிகை மற்றும் அஷ்டகந்தத்தால் உருவாக்கப்பட்ட தைலம் குறிப்பிட்ட சில காலங்களில் பூசப்படும். மாதம் ஒரு முறை மட்டும் பிரத்யேகமாக தறியில் நெய்யப்பட்ட 51 முழப்புடவை அணிவிக்கப்படும். பௌர்ணமி திதியில் மட்டுமே சர்வ அலங்கார விசேஷம் 27 வகை மகா தீபாராதனையை தரிசிக்க முடியும். அம்பாளுக்கு எதிர் திசையில் ஸ்படிக லிங்கம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்தர்கள் அம்பாளை பார்த்தபடியே பின்புறமாக வலதுபுற மகாநித்திய படிகளில் இறங்கி வரணும். இங்கே கீழே அம்பாளுக்கு எதிர்க்கே காமதேனு சன்னதி இருக்குது மற்றும் மகா வித்யா தேவி சன்னதிகள் நவகிரகங்களை குறிக்கும் உருவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நுழைவாயிலில் விஷ்ணு பிரம்மா உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. திருமணத் தடைகள் நீங்க, குழந்தை வரம் வேண்டுவோர், கல்வியில் தேர்ச்சி பெற, உடல் உபாதைகள் நீங்க இங்கு சொல்லப்படும் வழிபாட்டு முறைகளை செய்தால் நல்ல பலன்கள் கிடைப்பதாக கூறுகின்றனர். இங்கே வருஷத்தில் 4 நவராத்திரி விழாக்கள், அதாவது ஆடி, புரட்டாசி, தை மற்றும் பங்குனி மாதங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுறது. வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் நல்ல கூட்டம் இங்கே வருது. சென்னைக்கு வரவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவில் இது. அம்பாள் தரிசனம் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கிற எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே இங்கே வந்துட்டு போனவங்க உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.